இந்தோனேஷியாவில கூட புலம்பெயர்ந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லையே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு காலத்துல நமக்கு எல்லையே வந்து குணக்கடல் குணக்கடல்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இந்தோ பசிபிக் கடல் வரைக்கும் நமக்கு எல்லை இருந்திருக்கு. அப்ப அதுல இருந்து அவங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா உள்ளூர்னு ஒரு ஊர் நமக்கு நம்மள ஊர்காரங்க தான் சொல்லுவாங்க. உள்ளூர்னு ஒரு ஊர் ஆஸ்திரேலியா நடுவுல இருக்கு. நீங்க பாருங்க, ஆஸ்திரேலியா பழங்குடிகள்ல இன்னைக்கு அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்க? அஞ்ஞான் தான் கூப்பிடுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல உடுகுடிகள்ல அந்த அஞ்ஞான்ற பேர் இருக்கு. அதே மாதிரி ஆயான்றாங்க ஆஸ்திரேலியாவில், ஆத்தான்றாங்க, அம்மான்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெளிவாக காமிக்குது நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு காமிக்கும். 5000 பிசின்றது சொல்றாங்க. 45,000 பிசின்றது ஓலோசினுக்கு முன்னாடிங்க. ஓலோசின்றது 18,000 வருடம். இப்ப உலகம் முழுக்க அந்த 18,000 வருட வரலாறு தான் தெளிவா பேசுறாங்க. இந்த பிளியோசிசி சொல்லுவாங்க. குவாட்டனரின்றது ஒரு 25 லட்சம் வருஷங்க. அதுல இருந்து 18,000 வருஷம் வரைக்கும் பிளியோசிசி. அந்த பிளியோசிசின் காலத்திலேயே தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்கன்றது இப்ப நம்பக்கூடிய அளவுக்கு தரவுகள் இருக்கு. ஏன்னா கல் ஆயுதம் கிடைச்சிருக்கு, கல் கோடாரிகள், மீன் பிடிக்கும் முறைகள், வாழ்வியல் முறைகள், குடிசை முறைகள், அவங்க சாப்பிடுற உணவு எல்லாத்துலயுமே இந்த தமிழ்நாட்டை அடிப்படையாக வச்சு போனோம்ன்றதை நம்மளால நம்ப முடியாது.